டிவி பக்தி டாக் யூடியூப் சேனல் சார்பாக எல்லோருக்கும் வணக்கம். நமக்கு இதிகாசமான ராமாயணத்தில் யுத்த கல காட்சியை நாம் மறந்திருக்க முடியாது. சீதையை மீட்பதற்காக வானர சேனையோடு இலங்கைக்கு தனது தம்பி லக்ஷ்மணன் அனுமனுடன் சென்றார் ஸ்ரீராமர். தினம் தினம் போர் உக்கிரமாகவே நடைபெற்றது. சீதை எப்படியாவது மீட்டாக வேண்டும் என்பதால் ராமலக்ஷ்மணர் தலைமையில் வானர சேனையும் ராவண சேனையும் பயங்கரமாக மோதிக்கொண்டன. இதில் செஞ்சோற்று கடன் தீர்க்க தன் அண்ணனுக்காக ராமரை எதிர்க்க வந்த கும்பகர்ணன் இறந்து விட்டான். அதற்கு பிறகு ராவணன் பக்கத்தில் பலரும் மாண்டுவிட்டனர். குடும்பத்தில் உள்ளவர்களை அடுத்தடுத்து போருக்கு அனுப்பி கொண்டிருந்தான் ராவணன். தனது புதல்வனான மேகநாதன், அதாவது இந்திரஜித்தை போருக்கு அனுப்பி வைத்தான். அவனோ மாயங்கள் புரிந்து போர் செய்பவன். அம்பு எந்த பக்கமிருந்து வருகிறது என்று கண்டுபிடிக்க முடியாத வகையில் இந்திரஜித் தன்னை எதிர்த்த வானர சேனையை பயங்கரமாக தாக்கினான். அவன் மறைந்திருந்து தாக்குதல் நடத்தியதில் வானரப் படைகளை சேர்ந்த பலர் சிதறி விழுந்தனர். ஏராளமானவர்கள் காயமடைந்தனர். பலர் உயிரிழந்தனர். வானர சேனையை சிதறடித்த இந்திரஜித் பிரம்மாஸ்திரத்தை எடுத்து லக்ஷ்மணனை குறிவைத்தான். அது சீறி பாய்ந்தது. பாய்ந்து செல்லும்போது வழியில் இருக்கும் அனைவரையும் தாக்கியபடி பறந்து சென்றது அந்த அம்பு. இறுதியாக லக்ஷ்மணனை தாக்கியது. பிரம்மாஸ்திரத்தில் இருந்து தப்பிக்க முடியாமல் மண்ணில் மயங்கி சரிந்தான் லக்ஷ்மணன். இதனை பார்த்ததும் ராமர் ஓடி வந்தார். தனது தம்பியின் உயிர் காக்க என்ன செய்வது என்று யோசித்தார். உடனே அனுமனை அழைத்து ஒரு புதிய கட்டளை பிறப்பித்தார். ஆஞ்சநேயா, அனைவரையும் பிழைக்க வைக்க ஒரு வழி உள்ளது. அது உன்னால் மட்டுமே முடியும் என்று சொன்னார். உடனே அனுமன் தலை சாய்த்து அந்த கட்டளைக்காக நின்று கொண்டிருந்தார். ஒன்றுமில்லை ஆஞ்சநேயா, இமயமலை பகுதியில் சஞ்சீவி மலை ஒன்று உள்ளது. அதில் பல அதிசய மூலிகைகள் இருக்குது. இறந்தவர்களை உயிர் பிழைக்க வைக்கக்கூடிய மூலிகை, சிதைந்து போன உருவத்தை மீண்டும் பழையபடியே பெறுவதற்கான மூலிகை, அல்லது மயக்கத்தில் இருப்பவர்களை எழுப்புவதற்கான மூலிகை என்று பல வகையான மூலிகைகள் இருக்கிறது. நீ சென்று அவையெல்லாம் கொண்டு வர முடியுமா என்று கேட்டார். ஏனென்றால் தாமதம் பெரிய இழப்பை ஏற்படுத்திவிடும், விரைந்து சென்று வா என்று சொல்லி முடித்த வினாடியே பறந்து போனார் அனுமன். பறந்து வந்த அனுமன் சஞ்சீவி மலையை அடைந்து விட்டார். அங்கு இருக்கக்கூடிய பல மூலிகைகளை பார்த்தார். ஐயோ, எந்த மூலிகை, எது ஸ்ரீராமர் சொன்ன மூலிகை என்பதில் அவருக்கு பெரிய குழப்பம் ஏற்பட்டுவிட்டது. பார்த்தார், சற்று யோசித்தார். உடனே மலையையே பெயர்த்தெடுத்தார். கையில் அந்த சஞ்சீவி மலையை ஏந்தி கொண்டு பறந்து இலங்கைக்கு சென்றார். நினைத்து பார்த்தாலே அதிசயமாக இருக்கும். இமயமலை எங்கோ இருக்கிறது, இலங்கை எங்கோ இருக்கிறது. இந்த பகுதியை சட்டென்று பறந்து அவர் இலங்கைக்கு வந்து சேர்ந்து விட்டார். அந்த மலையில் இருந்த மூலிகையின் காற்றை சுவாசித்ததுமே பலரும் உயிர் பிழைத்தனர். பலரது காயங்கள் மாயமாகி போனது. உறுப்புகள் இழந்தவர்கள் உறுப்புகளை பெற்றனர். மயங்கி இருந்த லக்ஷ்மணன் சஞ்சீவி மூலிகை காற்றை சுவாசித்தது தூக்கத்தில் இருந்து விழிப்பது போல் விழித்தெழுந்தான். இதை பார்த்த ஸ்ரீராமரின் கண்களில் ஆனந்த கண்ணீர் பெருகியது. என்ன பண்ணார்? உடனே தனது தம்பியாகிய லக்ஷ்மணனை தழுவிக்கொண்டார். தம்பி பிழைக்க காரணமாக இருந்த தனது அன்புக்கு பாத்திரமான அனுமனையும் கட்டி தழுவிக்கொண்டார். இப்பொழுது இதை பார்க்கும்போது நமக்கு அந்த ஆஞ்சநேயரினுடைய அந்த உதவி நம் கண்ணில் புலப்படுகின்றது. ஸ்ரீராமர் இட்ட கட்டளையை உடனே நிறைவேற்றினார் ஆஞ்சநேயர். இந்த சஞ்சீவி மலையை கொண்டு வந்ததால் இன்று வரை அவரை இந்த பாரதம் புகழ்ந்து கொண்டிருக்கிறது. ஏனென்றால் அவரது அந்த கட்டளைக்கு பணியும் ஒரு இயல்பு.
ஜெய் ஆஞ்சநேயர்.